நெல்லை மக்களவை தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் 1500 கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்து வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதாக மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் நயினார் நாகேந்திரன் மீது குற்றவியல் வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது அப்படின்னும், ஆனால் தனது வேட்புமனுவில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்காமல் மறைத்துள்ளார். மேலும் வேட்புமனு முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மறைத்தும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னும், இது குறித்து நான் நெல்லை மக்களவை தேர்தல் அதிகாரியிடம் முறையாக மனு தாக்கல் அளித்திருக்கிறேன். ஆனால் அந்த மனு மீது எந்தவித விசாரணையும் செய்யாமல் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னும், இது சட்டவிரோதமான செயல் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. எனவே மனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்து மனு தாக்கல் செய்துள்ளதால இந்த தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும். மேலும் முறையாக செயல்படாத தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மனு விரைவில் விசாரணைக்கும் வரவுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.